ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணு மஞ்சு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி தான் அது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் சால்ட், டேபிள் சால்ட், இது பேக்கிங் பவுடரு, சோடா, இது வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் 2 கப் எடுக்கணுங்க. 2 கப்புக்கு இது கட் பண்ணிடலாம். 2 கப்ஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட் 1/4 டீஸ்பூன் சால்ட், இது வந்து பேக்கிங் சோடா சும்மா கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து சலிச்சுக்கணும். இதில் இப்போ எல்லா மாவும் கலந்துருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், பிளஸ் 2 கப்ஸ் மைதா. 1/2 கப் எடுத்துக்கோங்க. நம்ம எதால மெஷர் பண்றோமோ அதாலே கூட எடுத்துக்கலாம். 2 கப்ஸுக்கு ஒரு 1/2 கப் வந்து பட்டரு, சுகர், ப்ரௌன் சுகர், அன்சால்டட் பட்டர் 1/2 கப் வந்து ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர். அன்சால்டட் பட்டர் வந்து 1/2 கப். அந்த மூணுத்தையும் விஸ்கர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்பூன் வச்சு கூட நல்லா கலரிக்கணும். இது பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஆயிடும். பட்டர் நல்லா இதுவாயிட்டு சாஃப்டா இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இதுல நம்ம இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் கலந்துக்கணும். இதுல தேவைப்பட்டா நம்ம வந்து பாதாம் பவுடர் போட்டுக்கலாம். நான் இதுல லைட்டா பாதாம் பவுடர் போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் மில்க் காய வச்சு ஆறுன மில்க் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இத பாருங்க, இப்போ பிசைய வரும் நல்லா கொஞ்சமா. இப்ப பிசை வருதா? ½ an hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த டவ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்ப பாருங்க எப்படி ஸ்டிஃபா இருக்குன்னு. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ இதை நல்லா இப்படி நல்லா 2 போர்ஷனா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணுங்க. ஆக்ஷன். இப்போ பீஸ் பீஸா இப்படி ஈவனா ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இது நம்ம ட்ரேல வச்சு ஜஸ்ட் ரொம்ப தட்டக்கூடாது, ஈவனா. உங்களுக்கு ரவுண்டா வேணும்னா ரவுண்டா, சின்ன சின்ன குக்கீஸா. ஆக்ஷன். ட்ரேல வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. பேக்கிங் ட்ரே இது. பேக்கிங் ட்ரேல பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ட்ரேல பட்டர் இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும்
ரவுண்டாக பண்ணிக்கோங்க. என்ன ஷேப் வேணுமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் பட்டர் லைட்டாக தடவிக்கோங்க எல்லாத்து மேலேயும். ஸோ தட் அது ட்ரை ஆகாது. ரொம்ப உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபோர்க் வச்சு இப்படி. நம்ம பேக்கிங் ட்ரேல போட்டு வச்சிருக்கிற இந்த டவை வந்து அவன்ல 180 டிகிரியில பேக் பண்ணி எடுக்கணும். வச்சிருங்க. 180 டிகிரியில 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு கீழே இருக்கிறது வேகணும். கீழே வேணும். பாருங்க உள்ள காமி நல்ல ப்ரௌனா இருக்கு பாருங்க. 180 டிகிரியில ஒரு 20 பாருங்க நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் குக்கீஸுங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஹோம்மேட் குக்கீஸுங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலர்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு 180 டிகிரியில பேக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரியில பேக் பண்ணி எடுக்கணும். திருப்பி போடணும் முக்கியமா. எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரம் ஆறணும்னா கிறிஸ்பி ஆயிரும். கொஞ்ச நேரம் ஆறணும்னா நம்ம ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய், டாடா.